நமஸ்காரம். ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள். முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருச்சியில் கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்று தற்பொழுது தீர்ப்பு சொல்வதற்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு இன்று 20/2/2026 சொல்லப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு ஸ்ரீரங்கம் நகரத்தில் உள்ள வீடுகள், முன்னால் இருந்த தோட்டங்கள், அந்த தோட்டங்களில் கட்டப்பட்டுள்ள தற்பொழுது வீடுகளாக உள்ள சுமார் 329 ஏக்கர் பொறுத்து போடப்பட்ட வழக்காகும். இந்த வழக்குகள் எல்லாம் 2008க்கு முன்பு சில வீட்டுக்காரர்கள் தங்களது சொத்தை பொறுத்து விற்பதற்காக பதிவு செய்ய அணுகிய போது அதற்காக தேவஸ்தானம் ஆட்சேபனை செய்து, அந்த ஆட்சேபனை இருப்பதால் அவர்கள் மீது தேவஸ்தானம் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்குகள் அனைத்தும் டெஸ்ட் வழக்குகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வழக்குகளின் முடிவை பொறுத்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வழக்குகள் சுமார் 1967 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இறுதி நிலைக்கு வந்துள்ளது. இந்த வழக்குகளுக்கு முன்னால் நடந்த சில வழக்குகள் இனாம் ஒழிப்பு தீர்ப்பாயத்தில் வீட்டு உரிமையாளர்களோ சொத்தை அனுபவிப்பவர்களோ எந்தவித ஆவணங்களையும் தாக்கல் செய்யாத நிலையிலும், திருக்கோவிலும் அந்த இனாம் தீர்ப்பாயம் அப்பீலி மேல்முறையீடில் டைட்டில் டீட் 10/27 உரிமை பட்டத்தை தாக்கல் செய்யாத காரணத்தாலும், அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அனுமானத்தின் அடிப்படையில் தேவதாயம் என்று இருப்பதால் ஐஎஃப்ஆரில் அனுமானத்தின் அடிப்படையில் மேல்வாரம் மற்றும் குடிவாரம் ஆகியவைகள் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கு என்று தீர்ப்புகள் சொல்லப்பட்டு அதில் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதற்கு ஒரு தடை உத்தரவும் நாம் பெற்றுள்ளோம். இந்நிலையில் சுவாதீனத்திற்காக ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்தால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குகளில் நாம் பல வழக்குகளில் தாக்கல் செய்யப்படாத ஆவணங்களை சுமார் 384 ஆவணங்களை நாம் தாக்கல் செய்துள்ளோம். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் நம்முடைய வாதம் என்னவென்றால், திருக்கோவிலுக்கு அக்காலத்தில் கொடுக்கப்பட்டது ஒரு மேல்வார உரிமையை மட்டும் தான் என்றும், குடிவார உரிமையோ அல்லது வீட்டு மனைகளில் உரிமையோ தேவஸ்தானத்திற்கு என்றைக்குமே பாத்தியப்பட்டது இல்லை என்றும், அரசாங்கத்தால் இந்த 329 ஏக்கரையும் தொடர்ந்து அனுபவித்திருக்க வாய்ப்பில்லை என்றும், ஆகவே அந்த சொத்துக்களை தேவஸ்தானத்திற்கு இனாமாக கொடுத்திருக்க அரசாங்கத்திற்கோ அந்த மன்னருக்கோ உரிமை இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும், சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வீடுகள் எல்லாம் ஏற்பட்டு அதை அவரவர்கள் பல முறை இடித்து திரும்பவும் கட்டி அனுபவித்து வருகின்ற நிலையிலும், சுமார் 150 ஆண்டுகளாக பல பத்திரங்கள், கிரைய பத்திரங்கள், தான செட்டில்மெண்ட் பத்திரங்கள்,
வங்கியில் கடன் ஆகியவற்றிற்காக பதிவு செய்து அவரவர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக என்னென்ன உண்டோ அனைத்தையும் செய்துள்ளார்கள். இந்த வழக்குகளில் நாம் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்து இருந்தோம். ஆனால் இந்த டிடி 1027 டைட்டில் டீட் உரிமை பட்டயம் தேவஸ்தானம் கைவசம் உள்ளது. அதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டும் வேறு வழக்குகளில் உள்ளதாகவும் பின்னால் தாக்கல் செய்கிறோம் என்றும் கூறி 17 ஆண்டுகளாக அந்த ஆவணத்தை அவர்கள் தாக்கல் செய்யவில்லை. அதன் நகலை நாம் தாக்கல் செய்துள்ளோம். அந்த நகல் இதற்கு முன்னால் பிப்ரவரி 23 நடந்து மார்ச் 1 3 ஒரு தீர்ப்பு ஏற்பட்டது உயர்நீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பில் கூட இந்த உரிமை பட்டயத்தை பற்றி சொல்லப்படவில்லை என்பதால் அந்த உரிமை பட்டயத்தில் உள்ள ஷரத்துக்களை தற்பொழுதுதான் படிக்க வேண்டும் என்றும் நாம் வாதிட்டோம். தேவஸ்தானத்தால் இனாம் ஃபேர் ரிஜிஸ்டர் தூய பதிவேடு என்பதை மட்டும் தாக்கல் செய்து அதன்படி எங்களுக்கு உரிமை உள்ளது என்று வாதாடுகின்றனர். அந்த இனாம் தூய பதிவேட்டை தவிர வேறு எந்த ஆவணமும் தேவஸ்தானத்தால் தாக்கல் செய்யப்படவில்லை. தேவஸ்தானத்தின் சாட்சியாக PW1 விசாரிக்கப்பட்டார். அவர் இந்த சொத்துக்கள் அனைத்திலும் எந்த காலத்திலும் தேவஸ்தானம் அனுபவிக்கவில்லை என்று திட்டவட்டமாக ஒத்துக்கொண்டுள்ளார். அதன் பிறகு திரு பாஸ்கரன் கோப்புகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னாரே ஒழிய கோப்புகளை அவர் பார்த்ததாக தெரியவே இல்லை. அப்படி இருக்க அந்த இனாம் தூய பதிவேட்டை தவிர வேறு எந்த ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தேவஸ்தானத்தால் இந்த தாவா சொத்துக்கு உரிமை இருப்பதற்கு தாக்கல் செய்யவில்லை. இனாம் பட்டயத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தேவஸ்தானத்திற்காக வருவாய் மட்டுமே, அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூ என்று மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. அந்த கவர்மெண்ட் ரெவென்யூ என்பது வரி அசஸ்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சட்டம். ஆகவே இந்த இனாம் பதிவேட்டின்படி பட்டயத்தின்படி தேவஸ்தானத்திற்கு கொடுக்கப்பட்டது மேல்வாரம்தான். மேலும் மக்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களிலிருந்து பல கருத்துக்களை நாம் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளோம். ஒன்று, இனாம் பட்டயத்தில் திருக்கோவிலுக்கு சொத்தின் உரிமையை கொடுக்கவில்லை, கவர்மெண்ட் ரெவென்யூ மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. 2, இனாம் தூய பதிவேட்டிலேயே 1910 முன்பு வீடுகள் இருந்ததை அனைத்தும் சுமார் 134 ஏக்கர் நத்தம் புறம்போக்கு என்றும், காலம் 22 52வது கேஸில் காலம் 22 4 பிரகாரத்திற்கு வெளியில் 5, 6, 7 உத்தரவீதி சித்திரவீதி அடவளஞ்சான்கள் வீடுகள் இருப்பதாகவும் அந்த வீடுகள் அவர்கள் குடியிருப்பவர்கள் உரிமையுடன் இருக்கிறார்கள் என்றும், வீதிகள் வாய்க்கால்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்டது என்றும் அவர்கள் தாக்கல் செய்த IFRலேயே கண்டுள்ளது. இது நாம் 2வது வாதமாக வைத்தோம். 3, அந்த காலத்தில், அதாவது 3063 என்ற சட்டம், இனாம் ஒழிப்பு சட்டத்திற்கு முன்பு தோப்பு நிலங்களாக இருந்து தற்பொழுது வீடுகளாக மாறியது. அந்த இனாம் தூய பதிவேட்டில் கேஸ் நம்பர் 25 சொல்லப்பட்டுள்ளது. அந்த தூய பதிவேட்டில் கேஸ் நம்பர் 25 தேவஸ்தானம் அனுபவித்ததாக எதுவும் சொல்லப்படவில்லை. அதில் ஒரே ஒரு குறிக்கோள் மற்றும் சொல்லப்பட்டுள்ளது.
அது தெப்பக்குளம் சுமார் 28 ஏக்கர் கோவிலுக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. இனாம் பதிவேட்டிலும் இனாம் பட்டயத்திலும் கொடுக்கப்பட்ட 329 ஏக்கரில் சுமார் 65 ஏக்கர் மாத்திரம்தான் இனாம் நிலங்கள். 134 ஏக்கர் நத்தம் புறம்போக்கு அந்த காலத்திலேயே வீடுகளாக பாவிக்கப்பட்டவை. 3 1921 முதல் 1943-44 வரை உத்தரவீதி, சித்திரவீதி, அடவரஞ்சான் அதற்கு பின்னால் உள்ளதும் சொத்துக்களுக்கு சாக்கடைகள், கழிவு நீர் எடுத்துச் செல்வதற்கான சாக்கடைகள் கட்டுவதற்காக ஆர்ஜிதம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆர்ஜிதங்கள் செய்யப்பட்ட பொழுது அரசாங்கத்தால் தேவஸ்தானத்திற்கு மேல்வாரத்திற்கு உண்டான நஷ்ட ஈடு மாத்திரம்தான் கொடுத்தார்கள். ஆனால் குடியிருப்பவர்களுக்கு சொத்தின் உரிமையின் அடிப்படையில் நஷ்ட ஈடு கொடுக்கப்பட்டுள்ளது. 4 அந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்லேயே இந்த ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலங்களுக்கு பேரிஸ் டிடக்ஷன் என்று ஒன்று சொல்லுவார்கள். அது 11 இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த பேரிஸ் டிடக்ஷன் இந்த ஐஎஃப்ஆரில் சொல்லப்பட்டுள்ளது அனைத்தும் இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கிலையும் தேவஸ்தானமோ அல்லது நடத்திய எதிர் தரப்பினரோ நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை. ஏனென்றால் பழைய கேசுகள் அனைத்திலும் முழுமையான ஐஎஃப்ஆர் கோர்ட்டிற்கு வந்ததே இல்லை. தேவஸ்தானமும் தாக்கல் செய்யவில்லை. அதை அவர்களே இப்போது ஒத்துக்கொண்டுள்ளார். ஆகவே அந்த பேரிஸ் டிடக்ஷன் என்பது மேல்வாரத்தை குறிப்பிடும் என்பது சட்டம். அதை நாம் முன்வைத்துள்ளோம். பாயிண்ட் நம்பர் 5 1902 ஒரு தனியார் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்திடம் அடமானம் வைத்து ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து கடன் பெற்றுள்ளார். 6 1963 தேவஸ்தானமே திருக்கு சித்திரவீதியில் உள்ள ஒரு சொத்தை கிரயம் பெற்று அதில் தற்பொழுது அரங்காடி என்று நடத்தி வருகிறது. பாயிண்ட் நம்பர் 7 தனுர்ராஜ சுவாமிஜி ஒரு வட இந்திய சன்னியாசி 1932 தெற்கு வாசலில் உள்ள 2 கடைகளை தனியாரிடமிருந்து கிரயம் பெற்று அதை 1936 தேவஸ்தானத்திற்கு தானமாக எழுதி கொடுத்து அதை தேவஸ்தானமும் ஒத்துக்கொண்டு அதே வருடம் வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த பத்திரத்தில் தேவஸ்தானத்திற்கு தனுராஜ சுவாமியால் தானம் கொடுக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டது. இதை தேவஸ்தானமும் அந்த காலத்தில் ஒத்துக்கொண்டுள்ளது. பாயிண்ட் நம்பர் 8 ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டி நகராட்சி வடக்கு வாசலில் ஒரு 2 கடைகளை 2 இடத்தை ஒரு ரகுநாதன் மற்றும் வக்கீல் ரகுநாதன் மற்றும் ராகவ ஐயங்கார் என்பவருக்கு 2 கிரய பத்திரங்கள் மூலம் விற்றுள்ளனர். பாயிண்ட் நம்பர் 9 ஸ்ரீரங்கம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த வெள்ளித்திரும்பும் கிராமத்தில் இந்த 1027 உட்பட்ட இடத்தில் அரசாங்கமே ஒரு மாஸ்டர் பிளான், அதாவது வீடுகள் கட்டுவதற்காக ஒரு இடத்தை குறியீடு செய்கிறார்கள். அந்த குறியீடு செய்த பகுதி இந்த 1027க்குள் வருகிறது. அதற்கான ஆவணத்தை நாம் தாக்கல் செய்துள்ளோம். தேவஸ்தானுக்கு பாத்தியப்பட்டிருந்தால் அந்த சொத்தை அரசாங்கத்தால் வீடு கட்ட பகுதிகளாக மாற்றி அமைக்க இயலாது. அனுபவத்தை பொறுத்து நாம் 150 ஆண்டுகளுக்கு மேலாக சொத்துக்களை அவரவர்கள் தங்களுடைய சொத்துக்களாக பாவித்து அனுபவித்து வருகின்றனர். பாயிண்ட் நம்பர் 9
1870 லூயிஸ் மூர் என்ற ஒருவர் திருச்சினாப்போலி டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகம் பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லலாம். அதில் ஸ்ரீரங்கத்தை பற்றி எழுதும்பொழுது உத்தர வீதியில் சுமார் 230 வீடுகளும், சித்திர வீதியில் 1100 வீடுகளும், அதை தாண்டி அடவளஞ்சானில் அதற்கு மேல் 1600 வீடுகளும், சுமார் தெற்கு வாசல் வடக்கு வாசலாயில் உள்ள கடைகள் இருப்பதாக 1870 குறிப்பிடப்பட்டுள்ளது. பாயிண்ட் நம்பர் 10. இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் டைட்டில் டீட் 2 1910. அந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்லேயே நான் சொல்லது போல் நத்தம் புறம்போக்கு என்று கண்டுள்ளது. இதற்கு இதை நத்தம் புறம்போக்கு என்று யார் கூறியிருப்பார்கள் என்று ஒரு கேள்வியை ஒருவர் எழுப்பினார். நத்தம் புறம்போக்கு என்ற இனாம் கமிஷனர் ஒரு பதிவேட்டில் சொல்லிவிட்டால் அதற்கு மேல் எந்த ஒரு மேல்முறையீடும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அன்றைய தினம் இனாம் கமிஷனருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது. அந்த இனாம் கமிஷனர் 1910 1865 ஏற்பட்ட பட்டயத்தை ரினியூ செய்ய புதுப்பித்த பொழுது இதில் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு முன்பே 1898 இந்த 134 ஏக்கர் உத்தரவீதி, சித்திரவீதி, ஆடவளஞ்சான், அதற்கு மேல் உள்ள கண்டி தெரு, ஆறுமுகம் பிள்ளை தெரு, பகவதி அம்மன் கோயில் தெரு, திருவள்ளுவர் வீதி, திருவடி வீதி, இது எல்லாம் அனைத்தும் நத்தம் புறம்போக்கு என்று 1898 உள்ள ஒரு ஆவணத்தில் வெள்ளி திருமத்தம் செட்டில்மெண்ட் மெமயர் என்ற புத்தகத்தில் சொல்லியுள்ளது. அதை நாம் தாக்கல் செய்துள்ளோம். 10. 1896 ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டியால் வைத்துள்ள ஒரு புத்தகத்தில் டவுன் சர்வே எக்ஸ்ட்ராக்ட் என்ற ஒரு ஆவணத்தை பதிவேட்டை வைத்துள்ளார்கள். அந்த பதிவேட்டில் 1896 இது அனைத்தும் வீடுகள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பாயிண்ட் நம்பர் 11. 30 செப்டம்பர் 1951 12 வருடங்களுக்கு முன்பு அனுபவத்தில் இருந்தால் சொத்துக்கள் தேவஸ்தானத்தால் திரும்பவும் கேட்க முடியாது என்ற ஒரு சட்ட குறிக்கோள் உள்ளது. அதை 1998 தான் மாற்றி அமைக்கப்படுகிறது. தற்பொழுது திருக்கோயிலுக்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அதை திரும்ப பெறுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் தீர்ப்புகள் 30 செப்டம்பர் 1951 முன்பு பழைய காலாவதி சட்டத்தில் ஒருவருடைய உரிமை நசிந்து விட்டாலும் மற்றொருவருக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருந்தாலும் we call it as vested right இருந்தால் அதை புது சட்டம் திரும்பவும் இருக்க முடியாது என்பது சட்டக்குறி மேற்கோள். அதன் அடிப்படையில் இந்த ஊர்வாசிகள் 30 செப்டம்பர் 1951 பல 12 வருஷங்கள் சொத்துக்களை அனுபவித்து உள்ளார்கள் என்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளோம். ஆனால் நாங்கள் தாக்கல் செய்த 384 ஆவணங்களைப் போல ஊர் மக்கள் அவரவர்கள் சொத்துக்களுக்கான ஆவணங்களை தேடி எடுத்து கொடுத்திருந்தால் இதில் போல் 50 மடங்கு ஆவணங்களை நாம் தாக்கல் செய்திருக்க முடியும் என்பது என் கருத்து. அவ்வளவு ஆவணங்கள் அந்த காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊர் மக்கள் அதற்காக கோஆபரேட் செய்யவில்லை என்பதுதான் வருத்தத்தக்கது. எனினும்
இந்த சிக்கலில் அரசாங்கம் எங்கு இருக்கிறது? ஸ்ரீரங்கம் ஜோன் திருச்சினாப்பள்ளி முனிசிபல் கார்பரேஷனுடைய அலுவலகம், தாலுகா ஆபீஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது அனைத்தும் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதாக ஒரு கட்சியை எழுப்புகின்றனர். அதற்காக நோட்டீஸுகளும் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது கொடுக்கப்பட்டது? 2019 நாம் ஏற்கனவே இந்த வழக்குகளில் வாதத்தை முடித்து, இவ்வாறு பொது கட்டடங்களும் இந்த 1027க்குள் இருக்கிறது, நீதிமன்ற கட்டடமும் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிறகு woke up from slumber என்று சொல்வார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தவன் போல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2022 பல அறிவிப்புகளை தேவஸ்தானம் கொடுத்தது. அந்த அறிவிப்புகளை வாங்கி வைத்துக் கொண்டு அரசாங்கமோ முனிசிபல் கார்பரேஷனோ இன்று வரை தூங்கி வருகிறது. ஏன் பதில் கொடுக்கவில்லை? பதில் கொடுத்து இந்த சொத்துக்கள் தேவஸ்தானத்திற்கு உரிமை இல்லை என்றால் அவர்கள் பொதுமக்களின் பக்கம் இருப்பதாக அர்த்தம். பதில் கொடுத்து தேவஸ்தானத்திற்கு சொத்து என்று ஒத்துக்கொண்டால் பல லட்சம் ரூபாய் மாதம் வாடகையாக கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே இன்று HRNC, கார்ப்பரேஷன், மாவட்டம், மாநிலம், அரசுகள் அனைத்தும் ஒன்றாக செயல்படுகிறது. நம்முடைய கேள்வியே இந்த கோவில்கள் எல்லாம் இவர்களது கையிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான். அது பெரிய பிரச்சனை. இவர்கள் பதில் கொடுக்காமல் இந்த அனைத்து தாவாக்களிலும் அரசாங்கம் பார்ட்டியாக உள்ளது. ஒரு கட்சி எடுக்கவில்லை, சாட்சி விசாரிக்கவில்லை, வேடிக்கை பார்த்து வருகிறார். உங்களுடைய பிரதிநிதிகள், கவுன்சிலர், MLA, MP அனைவருக்கும் முதுகெலும்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருத்தர் கூட இதை எழுப்பவில்லை. நமது MLA ஒரே ஒரு நாள் அசம்பிளியில இதை பத்தி பேசினார். அதை கேட்பதற்கு கூட அங்க ஆள் இல்லை. ஒரு நாள் பேசி என்ன பயன்? இதற்கான முடிவு எடுக்கிறதுக்கான முதுகெலும்பு யாருக்கும் இல்லை. எனக்கு தெரிந்து இந்த 20 ஆண்டு 25 ஆண்டுகளில் பர்மா காலனை சேர்ந்த திரு மனோகரன் ஒருவர் தான் இந்த மக்களுடன் சேர்ந்து போராடி வருகிறார். மற்ற எந்த அரசியல்வாதியும் எலெக்ஷன் வருது, நான் செஞ்சிடறேன், நீ செஞ்சிடறேன்னு ஒரு தடவை ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அதை செய்ய விடாம தடுத்தது இந்த தேவஸ்தானம் தான். என்ன கேட்டாங்க தேவஸ்தானத்துல? இந்த 329 ஏக்கருக்கு பதில் வேறு எங்காவது எங்களுக்கு மாற்று இடம் கொடு. ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது 1/2 ஏக்கர் நம்மள்கிட்ட இல்லை, புது இடம். 329 ஏக்கர் எங்க போகும்? அன்ஒர்க்கபிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லி திசை திருப்புவது. நான் ஒரு தடவை அவர்களிடம் சொன்னேன், ஒரு 329 ஏக்கர் உள்ளது வாங்கி கொள்வீர்களா? ஆஹா, வாங்கி கொள்கிறோம் என்றார். நான் சொன்னேன், வேதாரண்யத்திற்கு கிழக்கே உள்ளது எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் தேவஸ்தானமோ அரசாங்கமோ தயாரில்லை. தேவஸ்தானம் ஏன் தயாரில்லை? இந்த பிரச்சனை இருக்கதான் தேவஸ்தான சிப்பந்திகளுக்கு சகாயம் ஏற்படும். அந்த சகாயத்தின் பிரதிபலிதான் பல ஹோம் ஸ்டேகள் இங்க வந்துள்ள கமர்ஷியல்ஸா வந்துள்ள. ஆகவே அரசாங்கமோ நமது பிரதிநிதியோ உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த வழக்கு பலமுறை போராடி பலமுறை மீட்டிங் எல்லாம் கூட்டப்பட்டு இதோட தாற்பயத்தை சொல்லியும் பல பேர் இன்னும் இதை பற்றி கவலைப்படவில்லை. இதில் இரண்டு வர்க்கம் உள்ளது. ஒரு வர்க்கம் அடுத்தவன் சொத்தில் குடியிருப்பவர்கள். அவர்கள் நம்பெருமாளை சேவிப்பது ஒரே குறி என்று இங்கு குடியிருக்கிறார்கள். அவர்கள் தனியாருக்கு வாடகை கொடுத்தால் என்ன, பெருமாளுக்கு வாடகை கொடுத்தால் என்ன என்றும் நம்பெருமாளுக்கே வாடகை கொடுத்து விடுவோம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். சொத்து உள்ளவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இரண்டாவது ரகம் இருப்பவர் சொத்தை தனது தகப்பனாரோ தாயாரோ இங்கு திருக்கோவில் காலடியில் இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் வாங்கி வைத்திருப்பவர்கள் பல பேர். அவர்களுக்கு இதற்போல் பல சொத்துக்கள் உள்ளது. வெளிநாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் தாய் தந்தையர் அவரது கடைசி காலத்தில் திருக்கோவிலின் காலடியில் இருந்தால் போதும் என்ற ஒரே எண்ணத்தில் சொத்துக்களை வாங்கியுள்ளார்கள் பதிவில்லாமல். ஆகவே இந்த கிராஸ் கரண்ட் அதில் மாட்டி சிக்கியவர்கள் ஒரு 400 சதுரடி 500 சதுரடி 1000 சதுரடி உள்ள ஏழைகள் தான். அவர்களை காப்பாற்றுவதற்கு நம்பெருமாள் தான் வர வேண்டும். இந்த தீர்ப்பு 20 பிப்ரவரி 2020 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு ஆவணங்களையும் எடுத்ததற்கு சில பேர் அரும்பாடுபட்டார்கள். ஆனால் இந்த வழக்குகளில் தரப்பினராக இருந்த ஒருவர் கூட வரவில்லை. வந்தவர்கள் யார்? முதலில் கண்டித்திரு செல்லப்பா, அவருக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். அனைத்து ஆவணங்களையும் பதிவுத்துறையில் உட்கார்ந்து காலையில் இருந்து மாலை வரை உட்கார்ந்து நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எடுத்து கொடுத்திருக்கிறார். அவர் மூலம்தான் 100-150 டாக்குமெண்ட்டுகள் நம்ம தேடி தாக்கல் செய்துள்ளோம். 2 தாசில்தார் ரெங்கராஜன், அவர் மூலம் அரசாங்க ஆவணங்களை எடுத்து நாம் தாக்கல் செய்துள்ளோம். 3 நான் ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்ற கணக்கில் எனது நண்பர்கள் பேங்க் ஆஃப் பரோடா ரகு, சுரேஷ் ஒரு ஆர்கனைசேஷனை வைத்து நடத்தி வருகிறார் உரிமை குழு, ரமேஷ் FMCG, ஜெகன் நாராயணன், நாச்சுமுத்து பாலு, இதற்கெல்லாம் வேல் என்னால் ஒரு அறிவாளி என்று சொல்லப்படும் எனது நண்பரும் ரவிசங்கர் அகர் அவர் டிஜிட்டல், அவர் பல உதவிகளையும் செய்துள்ளார். இவர்களை தவிர அவரவர்கள் சொத்துக்கு அவர்கள் பாடுபட அதுவும் வரவில்லை. இன்றைய நிலை நமக்கு தீர்ப்பு எந்த பக்கம் வேணால் போகலாம். ஆனால் நாம் எடுத்து வைத்திருக்கும் வாதத்திற்கு தேவஸ்தானத்தால் சரியான பதில் கொடுக்கவில்லை என்றேதான் சொல்ல வேண்டும். கடைசியாக இந்த காலாவதி சட்டத்திற்காக நாம் ஒரு மேற்கோள் காட்டினோம். என்னவென்றால், ஐடல் இஸ் நாட் அ பர்பச்சுவல் மைனர். அதாவது மைனரா இருக்கிற வரையில் அவர்களுக்கு காலாவதி சட்டம் பொருந்தாது. இதை 1971 முதல் அயோத்தி பாபரி மஸ்ஜித் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லும் வரை பல வழக்குகளில் நமது உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து தவறு செய்து வந்தது. அதாவது ஐடல் இஸ் அ பர்பச்சுவல் மைனர். மைனருக்கு ஏன் காலாவதி சட்டம் பொருந்தாது என்றால் அவருக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அவர் பர்மனன்ட் மைனர் கிடையாது. அவர் ஒரு காலத்து 18 வயசான மேஜரா. ஐடல் அப்படிங்கும் பொழுது
பர்பச்சுவல் மைனர்னா அவருக்கு எந்தவித காலாவதி சட்டமும் பொருந்தாது என்று ஒரு தப்பான சட்டத்தை பின்பற்றி வந்தோம். ஏன் தவறு என்றால், பழைய சட்டத்தில் 30 செப்டம்பர் 1951 முன்பு 12 வருஷம் ஒரு கோவில் சொத்தை ஒருத்தன் அனுபவித்தால் சொத்து அவன் என்று ஆய்விடும். அப்பொழுது அந்த ஐடல் மைனர் இல்லையா? அந்த சட்டத்தை இயற்றியவர் யார்? 1966 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ட்ரஸ்ட் மேட்டர் சாரங்க தேவராய மடம் என்ற கேஸில் இதையே சொல்லி உள்ளது. தற்பொழுது அயோத்தி கேஸில் ஒரே ஒரு தீர்ப்பு தான். 5 நீதிபதிகளும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரே தீர்ப்பு சொல்லி உள்ளனர். அந்த தீர்ப்பில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நமது சட்டத்தில் காலாவதி சட்டம் திருக்கோயிலுக்கு பொருந்தும் என்று தான் சொல்லி வந்துள்ளோம். இதை மாற்றுவதற்கு எந்தவித அவசியமும் இல்லை. ஐடல் இஸ் நாட் அ பர்பச்சுவல் மைனர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை தேவஸ்தானம் உயர் நீதிமன்றம் முந்தைய வழக்கிலும், இது ஏதோ உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு நீதிபதி தான் சொல்லி உள்ளார் என்றும், மைனாரிட்டி வியூ என்றும், மெஜாரிட்டி வியூ இல்லை என்றும் தவறாக பேசி வந்தார். இந்த கேஸிலேயே தேவஸ்தான வழக்கறிஞர் சுமார் 1 வாரம் பேசினார். இந்த மைனர் தான் அவரும் பேசிட்டே இருக்கார். மைனாரிட்டி வியூன்னு சொல்றார். நம்ம தரப்பில் சுமார் 25 மணி நேரம் இந்த வாதுரைகளை நாம் வைத்துள்ளோம். நீதிபதி அவர்கள் பொறுமையாக தான் கேட்டுள்ளார். இந்த வாதங்கள் டிசம்பர் மாசத்திலிருந்து ஆரம்பித்து, டிசம்பர் 2025 ஆரம்பித்து ஜனவரி 2026 வரை சென்றது. பொங்கலுக்கு பிறகு வந்த வெள்ளி, சனி மற்றும் திங்கள் 3 நாட்கள் காலை 11:15 முதல் சாயந்தரம் 5 மணி வரை தொடர்ந்து நம் வாதுரைகளை கேட்டுள்ளார். அதற்கு முன்னால் 4 நாட்கள் கேட்டுள்ளார். அதன் பிறகு என்னுடைய வாதங்கள் முடிந்த பிறகு திரு வம்சீதர், மதுரை வழக்கறிஞர் ரகுவரன் கோபாலன் ஆகியோர்களும் அவருடைய வாதங்களை எடுத்து வைத்து, பிறகு தேவஸ்தானம் பதில் கூறியதற்கு நாம் பதில் கூறினோம் ஒரு 2.5 மணி நேரம். அப்பொழுது நான் உங்களிடம் இப்பொழுது பகிர்ந்து கொண்ட ஒரு 10 பாயிண்ட் மித், தேவஸ்தானம் இஸ் அண்டர் எ மித் என்ற ஒரு கோட்பாட்டில் விளக்கத்தையும் கொடுத்துள்ளோம். தீர்ப்பு என்ன வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை வேண்டும். இந்த டவுன் இது ஸ்ரீரங்கம் கோவில் மட்டுமல்ல, ஸ்ரீரங்கம் டவுன் 4 பிரகாரம் 5, 6, 7 குடிமக்கள் இருக்கிற பிரகாரம் இந்த 5, 6 தேர் உற்சவம், தெப்ப உற்சவம் வருவதாகவும், ஆகவே இது கோவிலுக்கு பாத்தியப்பட்டிருக்கும் என்றும் ஒரு வாதத்தை வைத்தனர். அதற்கு மறுவாதமாக, கோவிலுக்கு பாத்தியப்பட்டிருந்தால், கோவிலுக்குள் அது இருந்திருந்தால் 3, 4 பிரகாரத்திலேயே இந்த உற்சவங்களை நடத்தி இருந்திருக்கலாமே. உற்சவங்களுக்கு தேர் உற்சவமோ தெப்ப உற்சவமோ மக்கள் இருக்கும் இடத்தில் தான் இருக்கும். ஆகவே இந்த உற்சவங்கள் நடப்பதே இந்த ஊரில் உத்தரவீதி, சித்திரவீதி, அடமலஞ்சானில் மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு பெரிய அறிகுறி. இதை நாம் முன்வைத்துள்ளோம். இந்த தீர்ப்பு என்ன வரும் என்று தெரியாது. பொறுமையாக இருப்போம். இந்த ஸ்ரீரங்கம் டவுன் என்றைக்குமே பொறுமையை கடைபிடிப்போம். அதில் பல பேர் இந்த தாவாவை பற்றி கவலைப்படாமலும் பொறுமையாக உள்ளனர். ஆகவே நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும், இன்றைக்கு என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியாது. இந்த தீர்ப்பு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் என்றும், இதற்காக நாம் நம்பெருமாள், நம் நாச்சியாரையும்,
பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.